ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷவ் இன்ஃபோடெக்ங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. கண்டிப்பா படிக்கக்கூடாத கோர்ஸ்ன்னு சிலதான் இருக்குங்க. ஏன் சார் அதை படிக்கக்கூடாத கோர்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா அதை படிச்சுட்டு இங்க கஷ்டப்படுறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க. சரி, நான் நார்மலா லைக் நிறைய ஏழை பசங்க இந்த மாதிரி கோர்சஸை படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுற தொட்டு அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நான் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேங்க. அதுதான் இந்த வீடியோவோட தீமா நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் ஐடி சார், நான் ஐடியில் இருக்கேன் சார், நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஐடிக்குள்ளே போகணும், நான் ஒரு சேல்ஸில் இருக்கேன், பேங்க்ல வேலை செய்கிறேன், நான் ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க. நான் டெக்னிக்கலுங்க சார், ஐடி கம்பெனிலே இருப்பேன் ஆனால் டெக்னிக்கல் இல்லை சார், நான் டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணுறேன், ஹெச்ஆரில் இருக்கேன், இல்லை லைக் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்றவங்க, டெக்னிக்கலாக போகணும்னு நினைக்கிறவங்க. ஃப்ரெஷர்ஸுங்க, இப்போதான் டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்றவங்க, பெரிய கேப்புங்க சார், நான் டிகிரி முடிச்சு 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, இல்லை மேரேஜ் ஆயிடுச்சு சார், வேலையில் இருந்தேன், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு நான் இல்லை வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற அந்த பீப்புள் திரும்ப ஐடிக்குள்ளே வரணும்னா, பிபிஓ செக்டார்ஸ்ல இருக்கிறவங்க, நான் வாய்ஸ் அந்த பீப்புளுங்க. இது இல்லாமல் டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுமே லைக் சார், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் லைக் நெட்வொர்க்கிங்ல இருக்கேன், நான் கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கட்டுமா அப்படின்னா வெப் டிசைனிங் படிக்கட்டுமா, நான் கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் படிக்கணும், வெப் டிசைன் படிக்க தேவையில்லை. ஓகேவா, அந்த ஃபீல்டு கரெக்டான அலைன் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது படிக்கணுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை தேடுற அனைவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, நான் நான் வாயில சொன்னேன் அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறதுனால ப்ரூஃபோடையும் உங்களுக்கு ஒவ்வொரு படியும் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஐடி ஜாப்ஸ் 2022 பாருங்க 29,647 ஐடி ஜாப்ஸ் வந்திருக்குங்க. ஓகேவா? ஐடி ஃபீல்ட் டவுன் ஆகுதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் விடுங்க, நம்ம வேலைக்கு போறோம் அவ்வளவுதாங்க. ஓகேவா? ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சார் நீங்க கேட்கலாம், சார் வேற ஏதாவது ப்ரூஃப் காமிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனில படிச்ச மாணவர்களை நிறைய கம்பெனில கேட்கறாங்க. ஸோ சில கம்பெனிஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது ஒரு கம்பெனிங்க, ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது ஒரு கம்பெனி, .NET எல்லாம் கேட்டிருக்காங்க. இது ஒரு கம்பெனிங்க. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நம்ம கம்பெனில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே கேட்கறாங்க. அப்படின்னா வேலை வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம லைக் இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன உங்களுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம நிறைய கோர்சஸ் இருக்குங்க. அதுல சில கோர்ஸ் ரொம்ப மோசமான கோர்சஸ்ங்க, அதை படிக்கிறது நமக்கு சேஃப் கிடையாதுங்க. வேலை வாய்ப்புகளும் நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்குங்க. அதனால அந்த மாதிரி சேஃப் இல்லாத கோர்சஸ் எதெல்லாம், சரி, ட்ரைனிங் சென்டர்ஸ் எங்கன்னா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, உடனே நம்பிடக்கூடாதுங்க. ஓகேவா? நம்ம ஆழமா அனலைஸ் பண்ணணுங்க, எது சரி எது தப்பு, இது பண்ணா நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குமா. இங்க பாருங்க, இன்னைக்கு வேலைக்கு போறதுக்காக மட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்கணுங்க, அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாமே இன்னைக்கு வேலைக்கு போனா போதும் பாப்பா நினைப்பாங்க. கிடையாதுங்க. இப்போ 1 மாசம் கழிச்சு துரத்தி விட்டா என்னங்க பண்ணுவீங்க? ஸோ வெல்கம் டு காஷவ் இன்ஃபோடெக் கம்பெனி. நான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பத்தி நான் சொல்லிடுங்க. நம்ம கம்பெனில இன்டர்ன்ஷிப் கோர்சஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குங்க. இன்டர்ன்ஷிப்னா என்ன, ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி அது மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலமா வேலைக்கு போறதா இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்ல நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்போ வேணா என்ன மீட் பண்ணலாங்க. ஓகேவா? நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணா இதுதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க. ஒருவேளை ஃபோன் எடுக்கலையா, கவலைப்படாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக இமெயில நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஃபோன் நம்பர் போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேவா? அது இல்லாம சென்னையில ஆஃபீஸை எப்பவுமே நான் இருந்துட்டே தான் இருப்பேங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே கூட எப்போ வேணா வாங்க, மீட் பண்ற ஒரு சாக்லேட் வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நீங்க என்ன கூட சேட் பண்ணணும். சார் வெளியூர் சார், நான் உடனே வர முடியாதுல்ல, சேட் பண்ண ஆசைப்படுறீங்களா? இந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்க ஃபோன் நம்பர் அடிச்சு உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட், உங்களுக்கு என்ன வேணும்னு அனுப்புங்க. நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன அவ்வளோ மனிதர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க. நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் சாதிக்கணுங்க, இன்னும் பெருசாங்க. இந்த வீடியோ கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் எங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை, ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட்ஸை எந்த கண்டிஷனும் இல்லாமல் நான் உங்களுக்கு தர ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவ நாங்கள் ரெடியாக இருக்குங்க. அதே மாதிரி கரியர் பிரேக், டெக்னாலஜி முடிக்கல, நான் ஐடிங்க, டிகிரி முடிக்கல, படிக்கவே இல்லை சார், நான் வேலைக்கு போகணும் சார்னா கண்டிப்பா ஆனா நல்லா இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க, சந்தோஷப்படுவேன். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேங்க, உங்களுக்கு கரியருக்கு அட்வைஸ் கொடுக்குறேங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சார் நம்ம ஒரு கோர்ஸ் சென்டருக்கு போறோம், கோர்ஸ் படிக்கலாம் போகும்போது ஏன் தப்பான கோர்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்றாங்க? ஓகேவா? அதுக்குள்ள வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் ஏன் அதை சஜஸ்ட் பண்றாங்க, அதை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. ஸோ கோர்ஸ் சென்டருக்கு கண்டிப்பா தெரியுங்க இந்த கோர்ஸ் படிச்சா உனக்கு வேலை கிடைக்காதுன்ட்டு. ஏன்னா அவங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க கோர்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு பணங்க ஒரு 30,000 to 35,000 வாங்கிடுவாங்க ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது மூலமா உனக்கு வேலை கிடைக்காதுல்ல, அப்போ நீ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போனுங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கறந்துருவாங்க. ஸோ ரெண்டாவது ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வாங்குறது ஒரு பணங்க.
மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ போறனா நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். மற்ற டாக்குமெண்ட் தான் தனியாக கொஞ்சம் பணம் வாங்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து உங்களை கிளியர் பண்ண முடியாது. சார் இன்டர்வியூக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டீங்க, வேலைக்கு போனால் அங்கே வேலை செய்ய தெரியாதுங்க, அந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. இது இல்லாம வந்து நான் இங்க இருந்து இன்னொரு வேலைக்கு போறேன் சார், நானே சொந்தமா வேற வேலைக்கு போறனாலும் அப்பவும் நீங்க பணம் தரணும். நீங்க வந்து ஒரு முறை பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பணம் காய்க்கிற மிஷின் மாதிரிங்க. பணம் உங்கள்கிட்ட வந்து கறந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஒரு கம்பெனில எனக்கு காசு வேணும்னா நான் வாங்காம உன்னை வேலைக்கு அனுப்பிச்சு வாங்கிப்பேங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சென்டருமே பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? நீங்க கேட்கலாம் சார் அப்படின்னா என்ன கோர்ஸஸ்லாம் படிச்சா வந்து நமக்கு பெட்டரா ஒரு ஆப்ஷன் இருக்கும், எது சரியான கோர்ஸுங்க எது தவறான கோர்ஸ்ன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஓகேவா? என்னெல்லாம் சரியான கோர்சஸ்ன்னு பார்க்கலாங்க. ஸோ ஐடி துறையில் இருப்பவர்கள், சார் நான் ஐடியில் தான் சார் இருக்கேன், நான் வந்து இன்னும் ப்ரமோஷன் நிறைய சேலரி வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கான கோர்சஸ் இது எல்லாமே படிங்க. கண்டிப்பா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. 90 பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எடுப்பாங்க, 10 பேரை ஃப்ரெஷ்ஷாக எடுப்பாங்க. ஓகேவா? இது நமக்கு செட் ஆகாது. இந்த உள்ள ஃபர்ஸ்ட் நுழையவங்க ஐடிக்குள்ள வர நினைப்பவர்கள் படிக்க வேண்டியது இதுதாங்க. ஓகேவா? 90% வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுப்பாங்க, 10% வந்து மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எடுப்பாங்க. ஸோ இதுல நீங்க நுழைஞ்சிங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்க படிக்க வேண்டியது இதுதான். இதெல்லாம் படிக்க கூடாதுங்க. இதுக்கெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு தான் வந்து வேலைக்கு போக முடியும். ஒரு கம்பெனியோ மற்றவர்களை ஏமாற்றி மட்டும்தான் நீங்க வேலைக்கு போக முடியும். ஸோ தயவு செஞ்சு இதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஐடிக்குள்ள நுழையிறவங்க, ஓகேவா, நான் ஐடியில் இருக்கேன், ஸோ புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா தயவு செஞ்சு இது எதுவுமே தொட்டுறாதீங்க. தொட்டிங்கன்னா கெட்டிங்க. ஓகேவா? நீங்கள் கேட்கலாம் சார் ரொம்ப மோசமான கோர்சஸ்லாம் எதுன்ற ஒரு லிஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே சார் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாங்க. அந்த மோசமான கோர்சஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல மார்க்கெட்டில் மொத்தமும் வந்து ஜாவா வித் செலினியம் ஃபேக் தாங்க. ஜாவா வித் செலினியம்ல அப்படின்னாவே ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபேக்கு போட்டால் தான் வேலை கிடைக்குன்ற நிலைமைங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் ஒரு 2 இயர்ஸ், இந்த 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துல ஜாவா வித் செலினியம்னாவே டிஃபால்ட்டாக ஃபேக்குன்னு தான் அர்த்தங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு. சார் எல்லாரும் ஃபேக்கா சார் அப்படின்னு சண்டை போடாதீங்க. கொஞ்சம் பேருக்கு ஒரு 1 or 2% தாங்க, 98% ஃபேக் தான் இருப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பா நீ கோர்ஸ் படிச்சுனா ஃபேக் போட வேண்டியது இருக்கும். அதுக்கு அமௌண்ட் வந்து தேத்திடுவாங்க கம்பெனிக்காரங்க. ஸோ மினிமம் 1.5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு தான் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். 1.5 லட்சம் கம்மி நான் சொல்கிறேங்க. ஒரு 2 3 லட்ச ரூபா வச்சுட்டு தான் இந்த சர்டிஃபிகேட்லாம் கோர்ஸ்லாம் பண்ணணுங்க. ஏன்னா கோர்ஸ் முடிச்ச பின்னாடி உனக்கு தெரியும் ஃபேக்கு போடாதான் போக முடியும்ட்டுங்க. ஓகேவா? அது வரைக்கும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. டெவாப்ஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ்ங்க, இது அடுத்த பெரிய ஃபேக்கான ஏரியாங்க. மார்க்கெட்டில் மொத்தமாக டெவாப்ஸ்னால ஃபேக்கு தாங்க. ஓகேவா? நல்ல டெக்னாலஜி பயங்கரமாக மார்க்கெட்டில் சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் மோசமான ஒரு ஃபேக் அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து டேப்லியா, பவர் பிஐ, டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸுங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேர் தான் எடுப்பான். ஃப்ரெஷருக்கு தேவையில்லாதுங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஓப்பனிங் பெருசாக கிடையாதுங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க வந்து அந்த ஜாவா வித் செலினியம் தான் மேக்ஸிமம் படிப்பாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஓப்பனிங் கிடையாதுங்க. இந்த வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது மேனுவல் டெஸ்டிங்க. அப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா வந்து ஜாவா வித் செலினியம் படிக்க சொல்லுவாங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கு அதுதான் மார்க்கெட்டில் அதிகமாக சொல்லப்படுதுங்க. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் கேட்குறாங்க தவிர ஃப்ரெஷருக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபேக்கு போட்டே ஆகணும். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லாம் படிக்காதீங்க, வேஸ்ட்டுங்க, குப்பை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸுங்க. இது வந்து எஸ்ஏபியில் நல்ல ஸ்கோப் இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐடி இண்டஸ்ட்ரிகள் எப்படியா நேர்மையாக உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஏபி படிச்சுன்னா செம ஸ்கோப் இருக்குது. ஸோ ஃப்ரெஷராக நான் ஐடியில் இருக்கிறவங்க இந்த எஸ்ஏபியோ சேல்ஸ் ஃபோர்ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ சார் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா எல்லாம் வேணாம்னு சொல்கிறீங்க, என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படிங்க. எப்பவுமே வெப் டிசைனிங், வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது எப்பவுமே மார்க்கெட்டில் இருக்குங்க. சரிங்களா? பிஸ்னஸ் இருக்கிற காலங்கள் வரைக்கும் அந்த பிஸ்னஸுக்கு வெப்சைட் தேவைங்க. அப்போ வெப் டிசைனிங் படிச்சது நல்லதுங்க. எப்பவுமே இப்போ ப்ரோக்ராமராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபுங்க. .NET, ஜாவா, பைத்தான், PHP எதனா 1 தெளிவாக படிச்சு வச்சுக்கலாம், எதனா 2 தெளிவாக படிச்சுங்க. 3வது சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங்க. எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளாக் செயினும் வந்துடும், நெட்வொர்க்கிங் வந்துடும். ஸோ நம்மளால் எது வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் 4வது ரேங்கிங் எதுனா நீங்கள் இந்த SQL டெவலப்பராக போகலாங்க, இல்லை CCNA நெட்வொர்க்கிங்காக போகலாங்க. 5வது பார்த்தீங்கன்னா வந்து லைக் வேற நாங்கள் இந்த டெஸ்டிங் தான் சொல்லி பண்ணிக்கிறேங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணாதீங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்குங்க. ஓகேவா? ஸோ முதல் ரேங்க் இதுதாங்க. தயவு செஞ்சு இது படிங்க. இது ரெண்டும் படிச்சிங்கன்னா ஜாலியாக போய் வேலைக்கு போயிடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், வேலைக்கு போயிடலாங்க. ஓகே, அப்படி இது ரெண்டுமே பிடிக்கல சார், நான் இது படிக்கிறேன் அப்படின்னா இது படிக்கலாங்க, அப்படின்னா இது படிக்கலாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை அட்டாக் பண்ணுற ட்ரைனிங் சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. சார் நீங்கள் நான் ஐடி சார், உங்கள் கோடிங் வராது சார், அதனால் வந்து இது படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் கோடிங் இங்கே படிக்க முடியுங்க. உன்னை அட்டாக் பண்ணுறதே வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் உன்னை ஈஸியாக வந்து நுழைச்சிடுவாங்க. ஏன்னா உனக்கு கோடிங் வராதுன்ட்டு.
ஓகே, நெட்வொர்க்கிங்ல ஈஸியாக நுழைச்சிருவாங்க, ஏன்னா உனக்கு கோடிங் வராதுன்ட்டு. எஸ்கியூஎல் டெவலப்பர் இது ரொம்ப ஈஸியான கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சைபர் செக்யூரிட்டிலாம் கோடிங் கிடையாதுங்க, சத்தியமாக கோடிங் இருக்குங்க. எவங்க சொன்னது கோடிங் இல்லைன்ட்டு எல்லாம் ஏமாத்தலைங்க. ஓகேவா, அட்வான்ஸ் சைபர் செக்யூரிட்டி கோடிங் இருக்குங்க. ஓகேவா, ஸோ தயவு செஞ்சு லைக் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக மாற பாருங்க. நம்மளால முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அங்கே முடியும்னு காமிங்க, அதுதான் உங்களுடைய பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேங்க. ஐடிக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு சின்ன சீக்ரெட் நான் சொல்லி முடிச்சிருங்க. நீங்கள் வந்து லைக் சார் என்னெல்லாம் படிக்கலாம் ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லிங்க்குக்கு போங்க. kashivinfotech.com/internship in Chennai அப்படின்னு லிங்க்குக்கு போங்க. என்னெல்லாம் பாசிபிலிட்டி ஆஃப் கோர்ஸ் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணலான்ற லிங்க் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்கும் எல்லா லிஸ்ட் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போட்டிருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க, நான் உங்க கூட பேச ரெடியாக இருக்கேன். ஸோ ஆனால் நல்லா இருக்கணும், ஃபோன் பண்ணி கேளுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. சரி, ஓகேவா. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் நான் போட்டே இருப்பேங்க. நன்றி. வாழ்க தமிழ்.